தன்னுடைய பையனுக்கு ரூ. 4000 செருப்பும், ரூ. 4800 ஒரு ஸ்கேட்டிங் போர்டும் வாங்கி குடுக்குற அளவுக்கு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியா தான் இருக்காங்க. அன்பே அன்பே டேய் அன்பே அன்பே இன்ஃப்ளூயன்சர்லாம் சொல்ற மாதிரி யதார்த்தமா வண்டி எடுத்துட்டு கிளம்புறாங்க. அப்படியே பயணம் பண்ணி அவங்களோட பாட்டி வீட்டுக்கு போயிடுறாங்க. இந்த ஊருடா எந்த ஊருடா இந்த ஊருனா இந்த மலை அந்த காலம் அந்த கிரவுண்ட் மிர்ச்சி சிவாவை பொறுத்த வரைக்கும் ஒரு காமெடியான கேரக்டர் ரொம்பவே நல்லா பண்ணுவாரு. ஆனா ராம்னு எடுத்துக்கிட்டோம்னா எமோஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஹோல்ட் பண்ணி நல்லா ஸ்கிரீன் பிளே பண்ணிருப்பாரு. எப்படி இது ரெண்டும் ஒர்க் அவுட் ஆகும்? சின்ன வயசுல இருந்து இதுதான் பிரச்சனை. நான் எது சொன்னாலும் உனக்கு புரியாது. சின்ன வயசுல இதுதான் பிரச்சனை. எனக்கு புரியுற மாதிரி உனக்கு சொல்லவே தெரியாது. இந்த படத்தோட பாடல்கள் எல்லாத்தையும் மட்டும் கேட்டுறாதீங்க. Where is அன்பு அன்பு காணவில்லை. Where is அன்பு அன்பு காணவில்லை. இந்த இடத்துல அந்த ஆண் குழந்தையை எடுத்துட்டு ஒரு பெண் குழந்தையை வச்சிருந்தாங்க அப்படின்னா இதே அளவுக்கு பயமில்லாம அந்த குழந்தையை வந்து அனுப்ப முடியுமா? இந்த வயசுல போய் சொல்றியா? தற்கொலை எண்ணம் உங்களுக்கு தலை தூக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஹெல்ப்லைனை காண்டாக்ட் பண்ணுங்கன்னு ஒரு பாட்டுக்கு நடுவுலயே வச்சிருப்பாரு. அது ரொம்பவே அழகா இருக்கும். தங்களுடைய குழந்தைகளின் முன்பு வெற்றி பெறுவதற்காக போராடுகிற அனைத்து அம்மாக்களுக்கும் அப்பாக்களுக்கும் திரைத்துறையில தன்னோட பயணத்தை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கும் மேல ஆனாலுமே வெறும் 5 படம் மட்டும்தான் எடுத்திருக்காரு. இருந்தாலும் யார்கிட்ட போய் உங்களுக்கு இந்த படம்லாம் பிடிக்குமா அப்படின்னு கேட்டாலும் கண்டிப்பா அந்த 5 படத்துல ஏதாவது ஒரு படத்தையாச்சும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட டிரெக்டரான ராம் அவர்களின் பறந்து போ திரைப்படம் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துல மிர்ச்சி சிவா, அஞ்சலி போன்ற பல பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருக்காங்க. மிடில் கிளாஸ்னா ரொம்ப ஏழைங்கன்னா நீங்க நினைச்சிட வேண்டாம். அவங்க ஒரு ஆட்டோவில் போக கூட யோசிச்சுட்டு எதுக்கு செலவு பண்ணணும் நடந்து போனாலும் தன்னுடைய பையனுக்கு ரூ. 4000 செருப்பும், ரூ. 4800 ஒரு ஸ்கேட்டிங் போர்டும் வாங்கி கொடுக்குற அளவுக்கு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக தான் இருக்காங்க. ஸோ அவங்க வேலைக்கு போகும்போது அவங்களுடைய குழந்தை, அதாவது 8 வயசு பையனை வீட்டில் வச்சு பூட்டிட்டு தான் வந்து அவங்க வேலைக்கெலாம் போகிறாங்க. அப்படி இருக்கும்போது ரொம்ப அடமெண்ட்டாக எனக்கு இதெல்லாம் வேணும், எனக்கு வெளில கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு அடம் பிடிக்கிற பையனாக தான் அவன் வளர்ந்து வரான். ஸோ அப்படி ஒரு நாள் அவங்க அப்பா, அதாவது மிர்ச்சி சிவாவும் அந்த குழந்தையும் வீட்டில் இருக்கும்பொழுது இன்றைக்கி எனக்கு வெளில கூட்டு போயே ஆகணும்னு ஒரு பிரச்சனை வருது. சரி வெளியே போகலாம் அப்படின்னு இந்த இன்ஃப்ளூயன்சர்லாம் சொல்கிற மாதிரி யதார்த்தமாக வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. அப்படியே பயணம் பண்ணி அவங்களோட பாட்டி வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கேருந்து அப்படியே பயணம் பண்ணி அவருடைய சின்ன வயசு க்ரஷ் வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கேருந்து பயணம் பண்ணி அந்த பையனோட ஃப்ரெண்டு வீட்டுக்கும் போயிடுறாங்க. ஸோ அந்த பயணத்தின் போது அவங்க நிறைய மக்களை பார்க்குறாங்க. அதுலேருந்து அவங்க என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் கற்றுக்குறாங்க அப்படிங்கிறது தான் பறந்து போ படத்தினுடைய கதையாகவே இருக்குது. இந்த படத்தில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள்னு எடுத்துக்கிட்டோன்னா, முக்கியமாக இந்த படத்தில் நிறைய குழந்தைங்கள்லாம் வருவாங்க. அதுலேயும் முக்கியமாக இந்த மிர்ச்சி சிவாவினுடைய பையன் படம் முழுக்க ட்ராவல் ஆவாங்க. அவனுடைய நடிப்பு ரொம்பவே அமேசிங்காக இருந்துச்சு. இதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட 2 நிமிஷம் சீன் தான் இருக்கும். அதில் இடுப்பில் உட்காந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு 2 வயசு குழந்தை ஒரு ஆக்ஷனில் சில விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கும். அந்த இடத்துல கடுமையான சில டயலாக்ஸ் எல்லாம் இருக்கும். பட் அதை ஓவர்டேக் பண்ணுற மாதிரி அந்த குழந்தையுடைய ஆக்ஷன் எல்லாமே இருக்கும். அது நம்ம மனசில் கண்டிப்பாக ஆழமாக பதிஞ்சிரும். அதை தாண்டி இந்த படத்தில் மிர்ச்சி சிவா நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போதே, மிர்ச்சி சிவாவை பொறுத்த வரைக்கும் ஒரு காமெடியான கேரக்டர் ரொம்பவே நல்லா பண்ணுவார். ஆனால் ராம்னு எடுத்துக்கிட்டோன்னா எமோஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஹோல்ட் பண்ணி நல்லா ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருப்பாரு. எப்படி இது ரெண்டும் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற சந்தேகம் பல பேர் மனசில் இருந்துச்சு. மிர்ச்சி சிவாவை பொறுத்த வரைக்கும் எப்படி தமிழ் படம் அவருடைய கெரியர்லேயே ஒரு பெஸ்ட்டாக இருந்துச்சோ, அதே மாதிரி எமோஷன்ஸை ஹோல்ட் பண்ண ஒரு படத்தில் இந்த பறந்து போ படமும் அவர் கெரியர் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது நம்மளால நம்ப முடியும். அடுத்து அஞ்சலியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்களும் ரொம்ப சின்ன ரோல் தான் ப்ளே பண்ணியிருப்பாங்க. பட் எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, அஞ்சலியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய நடிப்பாகட்டும், இல்லை அவங்கள ரொம்ப அழகாக காமிக்கிற கதாபாத்திரங்கள் ராமோட படத்தில் தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் எனக்கு தோணும். இந்த படத்துலையும் அதே மாதிரி நம்மளை டிசப்பாயிண்ட்லாம் பண்ணாமல் ரொம்ப அழகாக ஒரு சின்ன ரோலை ப்ளே பண்ணிட்டு போயிருப்பாங்க. மிர்ச்சி சிவாவினுடைய ஒய்ஃபாக வரக்கூடிய கிரேஸ் ஆண்டனி அப்படின்ற ஒருத்தவங்களை பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி கும்பலங்கி நைட்ஸ் படம் பார்த்துருந்தீங்கன்னா ஃபஹத் ஃபாசிலோட ஒய்ஃப் கேரக்டராகவும் அவங்க ப்ளே பண்ணியிருப்பாங்க. அதுவும் சின்ன ரோல் தான், ஆனால் நல்லா பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் அவங்களுக்கு படம் முழுக்க கேரக்டர்லாம் இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃபில் அவங்களுக்கான ஸ்கோப் ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லாவே ஆக்டிங்கையும் வெளிப்படுத்தியிருந்தாங்க. சரி, கதாபாத்திரம்லாம் ஓகே, கதைக்குள்ளவா, கதை எப்படி இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்கா, நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்க ஆகச்சிறந்த அன்பினால் நிரப்பப்பட்ட நல்ல உள்ளங்கள் எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்து அந்த மனிதர்கள்லாம் ஒரு ஊரில் வச்சு ஒரு படம் எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த படம் இருந்தது. நீங்கள் லைஃப்பில் நிறைய பிட்ரையல் சந்திச்சு மனிதர்கள் மீது நம்பிக்கை இழந்து இருந்தீங்க அப்படின்னா இந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து இல்லை அவங்க தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்களுடைய சூழல் அப்படின்னு பேரன்பில் வர மாதிரி நீங்களே மாறிடுவீங்க. அப்படி ஒரு பெரிய மேனிப்புலேட்டராக தான் ராம் இந்த படத்தில்
இருந்திருக்காரு. பாடல்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா, தயவு செய்து இந்த படத்த பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட பாடல்கள் எல்லாத்தையும் மட்டும் கேட்டுடவே கேட்டுறாதீங்க. ஏன்னா, இந்த எல்லா பாட்டையும் நீங்க லைனா கேட்டுட்டு வந்தீங்கன்னா, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்றதையே நீங்க முழுசா தெரிஞ்சுக்கலாம். ஸோ பாடல்கள்னு அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாரி சாங்ஸ்ன்னு வைக்காம, அந்த நடக்கிற விஷயங்களையே லிரிக்ஸா மாத்தி பாடல்களா அமைச்சிருக்காங்க. பட் ரெகுலரா நம்ம கேட்கிற மாரி, அடிக்கடி கேட்கிற மாரி அந்த பாட்டுலாம் இருக்குமா அப்படின்னு கேட்டா, கொஞ்சம் டவுட் தான். அந்த பப்பி லவ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பாடல் மட்டும் கேட்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். சரி, இந்த படம் அப்போ ரொம்ப நல்லா இருக்கா? இல்ல நெகட்டிவே இல்லையா? அப்படின்னு கேட்டா, நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. ஒரு சின்ன கருத்து முரண் மட்டும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவர் இன்டர்வியூலயுமே சொல்லியிருப்பாரு. இந்த மாரி மனிதர்கள் தம் மனசு நெனச்சு இன்னொரு மனுஷனுக்கு, சக மனுஷனுக்கு வந்து தீங்கு நினைக்கவே மாட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ அப்படி நம்ம சொல்லிட முடியாது இல்லையா? இந்த படத்துலயுமே 2, 3 இடத்துல வந்து ஒரு வேள அவங்க தப்பு பண்ணியிருப்பாங்களோ, இவங்க தப்பு பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு தோன்ற மாரியான சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணுவாரு. ஆனா அப்படி செஞ்சிருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி மனிதர்கள் இருப்பாங்களா? அப்படின்றது ரொம்ப சந்தேகத்திற்குரியது தான். ஏன்னா எவ்வளவோ ரேப் பார்க்குறோம், எவ்வளவோ அப்யூஸ் பார்க்குறோம், எவ்வளவோ சாதி, மத, இன, பாலின வேறுபாடுகள்லாம் பார்க்குறோம். அது சார்ந்து நடக்கக்கூடிய ஒடுக்குமுறைகள்லாம் பார்க்குறோம். இவரே இந்த படத்துல லாஸ்ட்டா ஒரு டயலாகும் வச்சிருப்பாரு. இந்த மாரியான விஷயங்கள்லாம் இருக்குன்ற மாரி. ஸோ அப்படி இருக்கும்போது சக மனுஷனுக்கு அவங்க செய்ற ஒடுக்குமுறை எல்லாம் அந்த அன்பு, நல்லது இதெல்லாம் கடந்தது தானே! ஸோ அப்படி இருக்கும்பொழுது எப்படி இது சரியாகும்? அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அதே மாதிரி இப்போ மாலுக்குலாம் போனோம்னா, குழந்தைகளுக்கான ப்ளே ஏரியான்னு ஒண்ணு இருக்கும். அங்க ஓடி, ஆடி விளையாடுவாங்க, குதிச்சு கீழ விழுவாங்க, எந்த அடியும் படாது. அண்ட் பெத்தவங்களும் அந்த இடத்துல பத்திரமா குழந்தை இருக்கும் நம்பி விட்டுட்டு போவாங்க. ஸோ அந்த ப்ளே ஏரியா மாரி இந்த மொத்த உலகமும் இருந்தா எப்படி இருக்கும்? அப்படின்னு தான் இந்த படத்துல இருந்துச்சு. எனக்கு என்ன டவுட்னா, இந்த படத்துல அந்த குழந்தை ஒரு பையனா இருக்கும் பட்சத்துல அவன் ஓடுவான், ஆடுவான், விளையாடுவான், யாருன்னே தெரியாத ஒருத்தவங்க கூட வண்டியில ஏறி போறது, தூரமா ஓடி போறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் பண்ணும்பொழுது, அந்த அப்பாவுக்கு பெருசா பயம் இருக்கிற மாரியே தெரியாது. பட் இந்த இடத்துல அந்த ஆண் குழந்தைய எடுத்துட்டு ஒரு பெண் குழந்தைய வச்சிருந்தாங்க அப்படின்னா, இதே அளவுக்கு பயமில்லாம அந்த குழந்தைய வந்து அனுப்ப முடியுமா? அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. இதே அளவுக்கு அவருக்கு எந்த அளவுக்கு மனுஷங்க மேல நம்பிக்கை இருந்துச்சோ, அந்த நம்பிக்கை இருக்குமா அப்போ? அப்படின்னும் தெரியாது. ஆண் குழந்தையா இருந்தாலுமே பல இடத்துல அப்யூஸ் எல்லாம் நடக்க தான் செய்யுது. ஸோ நம்ம கவனமா இருக்க வேண்டியதும், குழந்தைகளுக்கு எல்லோருமே நல்லவங்கன்றத தாண்டி, இந்த உலகம் நல்லதுதான்றத தாண்டி நடக்கக்கூடிய ஒடுக்குமுறைகளையும், வன்முறைகளையும் சின்ன சின்னதா சொல்லிக் குடுக்க வேண்டியதும் ரொம்ப அவசியம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி ஆஸ்மானால அஃபெக்ட் ஆகியிருந்த ஒருத்தவங்க, எனக்கு இயற்கையே போதும், இந்த இன்ஹேலரே தேவையில்ல அப்படின்னு தூக்கி போடுற மாரி ஒரு குட்டி சீன் இருக்கும். அது தேவையில்லாத விஷயம்னு தோணுச்சு. ஏன்னா, எவ்வளவு நோய்கள் எல்லாம் பரவிக்கிட்டு இருக்கு. எவ்வளவு விதமான ஹெல்த் செக்டார்ஸ் எல்லாத்தையும் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். கவர்மெண்ட்லேருந்து ஃப்ரீயா மெடிக்கல் சர்வீஸ்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்கன்றது நம்மளுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது, இந்த மாரி ஒரு சின்ன சீனா இருந்தாலுமே இவர் படத்துல இருக்கிறது ஒரு பெரிய இம்பாக்ட்ட குடுக்கும்னு தோணுச்சு. ஸோ அந்த சீன மட்டும் எடுத்திருக்கலாம் அப்படின்ற மாரி எனக்கு தோணுச்சு. ராம பொறுத்தவரைக்கும் ரொம்ப சென்சிட்டிவான சின்ன சின்ன விஷயங்களையும் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. அதாவது தரமணியில ஒரு பாட்டுல வந்து தற்கொலை எண்ணம் உங்களுக்கு தலை தூக்கும் அப்படின்னா, இந்த மாரி ஹெல்ப்லைன கான்டாக்ட் பண்ணுங்கன்னு ஒரு பாட்டுக்கு நடுவுலயே வச்சிருப்பாரு. அது ரொம்பவே அழகா இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துலயும் இந்த அப்பாக்கள் ஸ்மோக் பண்றது, அத வந்து குழந்தைகள் எல்லாம் வெறுக்கிறத வந்து ரொம்ப அழகா போர்ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபைனலா இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த படத்தினுடைய இறுதியில சொல்லுவாரு, "உங்களால முடியும்போது, உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது மலை ஏறுங்க, போய் குளத்துல குளிங்க, ஓடுங்க, மூச்சு வாங்குங்க, இப்படி பறந்து போங்க" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் உங்களால பண்ண முடியல அப்படின்னா, கண்டிப்பா தியேட்டருக்கு போய் அட்லீஸ்ட் ஒரு 3 மணி நேரம் ஒதுக்கி இந்த பறந்து போ படத்த பாருங்க. நீங்க டிக்கெட் குடுத்து பே பண்ற அமௌண்ட்டுக்கு கண்டிப்பா ஒர்த்தா இருக்கும்.